ரஹ்மானிர் ரஹீம். அல் ஹபருல் முத்தவாத்திர். ஹதீஸை எதை கவனித்து பிரிக்கிறார்கள்? எதை கவனித்து பிரிக்கிறாங்கம்மா? எதை கவனிச்சு பியத்திபாரி உசூலிஹி இலைனா என்ன அர்த்தம்? நம்மிடத்துல வந்து சேருவதை கவனித்து ரெண்டு வகையா பிரிச்சாங்க. ஒன்று முத்தவாத்திர், இன்னொன்று ஆஹாத். முத்தவாத்திர்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய நிபந்தனைகள் 4 பார்த்தோம், அதனுடைய ஹுக்கும் என்னன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்து அக்ஸாமுஹு, முத்தவாத்திருடைய வகைகள். முத்தவாத்திருடைய வகைகள் அது எத்தனை வகைப்படும்? என்கசிமுல் ஹபருல் முத்தவாத்திரு இலா கிஸ்மைனி, முத்தவாத்திரான ஹதீஸுகள் 2 வகையின் பக்கம் பிரியும். ஒன்று முத்தவாத்திர் லெஃப்லியுன் வ மானவியுன். லெஃப்லியான முத்தவாத்திர், மானவியான முத்தவாத்திர். அல் முத்தவாத்திரு லெஃப்லியோ, லெஃப்லியான முத்தவாத்திர் ஐன் ஆஷிக் உமர் காப மரியலோன். அல் முத்தவாத்திரு லெஃப்லியுனா என்ன? ஹுவ அது மா தவாத்தர லஃப்லுஹு வ மானாஹு, அதனுடைய வார்த்தையும் முத்தவாத்திராக இருக்கும், அதனுடைய கருத்து அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய கருத்தும் முத்தவாத்திராக இருக்கும். முத்தவாத்திர லஃப்லினா என்னது? மா தவாத்தர லஃப்லுஹு வ மானாஹு, அதனுடைய லஃப்லும் முத்தவாத்திராக இருக்கும், அதனுடைய அர்த்தமும் முத்தவாத்திராக இருக்கும். எப்படி? உதாரணமாக மிஸ்லு ஹதீஸின் மன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது இருக்கா, யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறாரோ, ஃபல் யதபவ்வ, அவர் எடுத்துக்கொள்ளட்டும், மக்காதஹு, தன்னுடைய இடத்தை, மினன் நார், நரகத்திலே. யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறாரோ அவர் தன்னுடைய இடத்தை நரகத்திலே எடுத்துக்கொள்ளட்டும். ரவாஹு, இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் பிலாத்து சபூன சஹாபியன், தோராயமாக 70 சொச்சம் சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். சும்ம இஸ்தமர்ரத் ஹாதிஹில் கஸ்ரத், இந்த அதிகம் தொடர்ந்தது. இஸ்தமர்ரத்னா என்னது? தொடர்ந்தது. பல் மாறாக ஜாதத், அது அதிகமாகிவிட்டது. எங்க? ஃபி பாக்கி தபகாத்தி சனதி, அறிவிப்பாளர் தொடர்வரிசையினுடைய மீதமுண்டான தபக்காவிலே இந்த அதிகம் தொடர்ந்து விட்டது. அப்போ சஹாபாக்களே 70 பேருண்டா, அந்த ஒவ்வொரு சஹாபியும் எத்தனை பேருக்கு அறிவிச்சிருப்பாங்க? அப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய தாபீன்களுடைய தபக்காலையும் நிறைய பேர், அதுக்கடுத்து வரக்கூடிய தாபீன்களுடைய தபக்காலையும் நிறைய பேர். இப்படி இந்த அதிகம் என்பது சனதுடைய மீதமுண்டான தபக்காவிலேயும் என்னவாகிவிட்டது? அதிகமாயிருச்சு. தபக்கானா என்னது? இந்த படித்தரம். சஹாபாக்கள், தாபியன்கள், தாபீன்கள். அப்போ சஹாபாக்கள்ல 70 பேர், சொச்சம் பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அதிகம் எதுலேயும் கண்டினியூ ஆயிருச்சு? சனதுடைய மீதமுண்டான தபக்காவிலையும் என்ன ஆயிருச்சு? அதிகமாயிருச்சு. அப்போ எண்ணிக்கையில் மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவ்வளோ அறிவிப்பாளர்கள் எல்லா தபக்காலையும் இந்த ஹதீஸை என்ன செஞ்சுருக்காங்க? அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. எனவே இது என்னது? முத்தவாத்திர் லஃப்லி, வார்த்தையும் முத்தவாத்திர், மானாவும் முத்தவாத்திர். இந்த 70 சஹாபாக்களும் இந்த 70 சஹாபாக்கள்கிட்ட கேட்ட எல்லாருமே ஒரே வாசகத்தை கொண்டு அறிவிச்சிருக்காங்க. என்ன வாசகம்? மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். சென்டென்ஸ்ல சின்ன மாற்றம் கூட என்ன செய்யல, இதே சென்டென்ஸ், கருத்தும் இதே. அப்ப இது கருத்தும் முத்தவாத்திரு, இது என்னது? லஃப்லு முத்தவாத்திரு. விளங்குச்சா? கருத்தும் முத்தவாத்திரு, லஃப்லு முத்தவாத்திரு. அடுத்து பாருங்க, அல் முத்தவாத்திருல் மானவியு. முத்தவாத்திர மானவி அப்படின்னா ஹுவ மா தவாத்தர மானாஹு தூன லஃப்லிஹி. என்ன அர்த்தம்?
லஃப்ல என்ன கிடையாது, முத்தவாத்திர் இல்லை. லஃப்து இல்லாமல் கருத்து முத்தவாத்திர். அது எப்படி? உதாரணமாக மிசல் அஹாதீசு ரஃபுல் யதைனி ஃபித்துவா. யூசுப் இருக்கியாங்க, கவனிக்கிறியா? துவாவிலே 2 கையை உயர்த்துவது, துவாவிலே 2 கையை உயர்த்துவது. ஃபகத் வரத அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பற்றி ரசூலுல்லாவை தொட்டு வந்திருக்கிறது. நஹு மியாத்தி ஹதீஸின், எத்தனை ஹதீஸ் வந்திருக்கான்? 100 ஹதீஸ் வந்திருக்கு துவால கை உயர்த்தது சம்பந்தப்பட்டு. ஆனால் குல்லு ஹதீஸு மின்ஹா ஃபீஹி, அந்த 100 ஹதீஸிலிருந்து ஒவ்வொரு ஹதீஸிலேயும் அன்னஹு ரஃபா யதைஹி ஃபித் துவா, நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவிலே கையை உயர்த்தினார்கள். இப்படி வருது 100 ஹதீஸ்லையுமே. கருத்து என்ன வருது? ரசூலுல்லாஹ் துவால என்ன செஞ்சாங்க? ஆனா லாக்கின்னஹா என்றால் நிச்சயமாக ஃபி கலாயா முஃப்தலிஃபத்தின், அதனுடைய சென்டென்ஸிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. கருத்து ஒன்று தான் 100 ஹதீஸ்லையும். என்ன கருத்து தான் வருது? மானா துவாவில் கை உயர்த்துறது. ஆனால் கலாயான ஜும்லான்னு அர்த்தம். அதனுடைய சென்டென்ஸில் இஃப்திலாஃப் இருக்கு. எப்படி? ஃபகுல்லு கலியத்தி மின்ஹா, அந்த 100 ஹதீஸிலிருந்து ஒவ்வொரு ஹதீஸுடைய சென்டென்ஸும் லம் தத்தவாத்தர், அது முத்தவாத்திரா ஆகல. சில பேர் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன சென்டென்ஸில் என்ன இருக்குது? இப்போ மண் கதபாலய முத்தாமிதன் சொல்லியத்தப்போ மக்காதும் மினன்னார், 70 பேர் இதே சென்டென்ஸில் அறிவிச்சிருக்காங்க, சின்ன மாற்றம் கூட இல்லை. ஆனால் இங்கே கருத்து ஒன்று தான். துவால ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினாங்க, ஆனால் சென்டென்ஸில் என்ன இருக்கு? சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. கருத்து என்னதான்? ஒன்று தான். இப்படி சென்டென்ஸ் முத்தவாத்திரா ஆகலை, விளங்குச்சா? என்ன முத்தவாத்திரா இருக்கு? கருத்து முத்தவாத்திரா இருக்கு. வல் கதுருல் முஷ்தரக்கு பைனஹா, இந்த 100 ஹதீஸுகளுக்கு மத்தியிலே ஒன்றாக இருக்கக்கூடிய அளவு என்னவென்றால் என்னது? வஹுவ ரஃபா இந்த துவா, என்னது? துவாவிலே கை உயர்த்துவது. இந்த கருத்து தான் இந்த 100 ஹதீஸ்லையும் ஒன்றா இருக்கு. ஆனால் சென்டென்ஸ் பார்த்தா சிலதில் மாலை போட்டு வந்திருக்கு, சிலதில் முலாரி போட்டு வந்திருக்குது, சிலதில் வேற மாதிரி சென்டென்ஸ் அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன சென்டென்ஸில் என்ன இருக்குது? இப்போ அரபியில் நம்மளே என்ன செய்கிறோம்? சென்டென்ஸ் அமைக்கும் போது என்ன செய்யுது? இப்போ ஒரே கருத்தை ஒரு 10 பேர் சென்டென்ஸ் அமைண்டானா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பான். அப்போ கருத்து ஒன்று தான். சென்டென்ஸ் அமைக்கும் போது இவன் அவனுக்கு அரபி நாலேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைச்சிருப்பான், அவன் நாலேஜுக்கு அப்படி மாதிரி. கருத்து ஒன்று தான், ஆனால் சென்டென்ஸ் என்ன இருக்குது? சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸு ரஃபோல் யதைனி ஃபித் துவா, துவாவிலே கையை உயர்த்துவது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய 100 ஹதீஸும் முத்தவாத்திர் தான். ஆனால் என்ன முத்தவாத்திரு? முத்தவாத்திரு மானவி. அப்போ தவாத்தர அது முத்தவாத்திர் ஆகிவிட்டது. பியஅதிபாரி மஜ்மூஇ துர்க்கி, மொத்த அந்த ஹதீஸுனுடைய வழிகளை கவனித்து அது முத்தவாத்திர். இவ்வளோ பேர் அறிவிச்சிருக்காங்கல்ல, மொத்த அந்த அந்த ஹதீஸுனுடைய வழிகளை கவனிப்பதை கொண்டு அது முத்தவாத்திரு. அதனால இது லஃப்து முத்தவாத்திர் இல்லை. என்ன முத்தவாத்திரு? விளங்குச்சா? முத்தவாத்திர லெஃப்லினா என்ன? விளங்குச்சா? முத்தவாத்திர லெஃப்லினா என்ன? மானாவும் முத்தவாத்திரா இருக்கும், லெஃப்லும் முத்தவாத்திரா இருக்கும். உதாரணமாக அல் முத்தவாத்திருல் மானவீனா முத்தவாத்திரா இருக்கும், லெஃப்லு முத்தவாத்திராக இருக்காது. உதாரணமாக ரஃபுல் யதைனி ஃபித் துஆ. ஓகேவா? சரி. உஜூதுஹு, முத்தவாத்திர ஹதீஸ் எவ்வளவு இருக்கு? உஜூதுஹுனா என்ன அர்த்தம்? அது இருப்பதனுடைய அளவு என்ன? எவ்வளோ ஹதீஸ் அப்படி? ஆஹாத் அதிகமா, முத்தவாத்திர் அதிகமா? என்னதுமா முஃபீஸ்? தக்கூனு பைன நௌமி வல் யக்லா அல் ஐனு யஹ்மசு ஹக்கதா ஃபி ஃபஸ்லி ஃபாயிஸ் உஸ்தாத் தனாமூன குல்லுன்.
என்னது? யூஜது அததுன், யூஜது அததுன், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை பெறப்படுகிறது. என்ன ஹதீஸு? முத்தவாத்திரன் ஹதீஸ். என்னது? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை பெறப்படுது. லா பாஸ பிஹி மினல் அஹாதீஸில் முத்தவாத்திரத்தி, முத்தவாத்திரான ஹதீஸுகள், முத்தவாத்திரான ஹதீஸுகள் பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை என்ன செய்யுது? பெறப்படுது. மின்ஹா, அதிலிருந்து சில உதாரணங்கள் சொல்றாங்க பாருங்க. ஹதீசுல் ஹவுல், ஹவுல் கௌசர் இருக்குல்ல, எங்க அன்னைக்கு மறுமையில கயாமத்தில் ஹவுல்ல நம்ம என்ன செய்வோம்? தண்ணி ஹவுல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குரான்ல கூட வருது இல்லைங்க, இன்னா தைனாக்கள். அந்த ஹவுல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீஸ் என்னவா? முத்தவாத்திர். அதே மாதிரி அல் ஹதீசு மஸ்ஹி அலல் ஹுஃபைன், காலுறையின் மீது மசஹ் செய்வது, அது முத்தவாத்திரம். இப்போ அல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன்றது ஒரு சின்ன மேட்ரு, அப்படித்தானே? ஆனால் ஃபிக்கு கிதாபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி தலைப்பு போட்டிருப்பாங்க. ஏன் தலைப்பு போட்டாங்க? ஷியாக்கள் அதை மறுத்தாங்க. ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு? மறுத்தாங்க. ஆனால் இது முத்தவாத்திருடைய அந்தஸ்தில் உள்ளது. இப்போ அதை பார்த்து யாரும் மறுத்தரக்கூடாதுன்றதுனால, அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கணுன்றதுனால அதுக்கு தனி தலைப்பு போட்டாங்க. என்ன போட்டாங்க? அல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன். ஏன்னா அதை யாரும் மறுத்தரக்கூடாது மற்றவங்கள பார்த்து. ஏன்னா அது முத்தவாத்திருடைய அந்தஸ்தில் இருக்குது. மறுத்தா குஃபுர் ஆயிரும். மறுக்கக்கூடாது முத்தவாத்திர. அது இல்முல் லரூரியை கொடுக்கும், யக்கீனியை கொடுக்கும். கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும், உண்மைப்படுத்தணும். அதே மாதிரி ஹதீஸு ரஃபுல் யதைனி ஃபிஸ்ஸலா, ஓகேவா? தொழுகையிலே இரண்டு கைகளை உயர்த்துவது. வ ஹதீஸு நல்லரல்லாஹு இம்ரான், ஒரு ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லரல்லாஹு இம்ரான் சமிஅ மின்னா மகாலதி ஃபவாஆஹா வ அத்தாஹா கமா சமிஅஹா. நல்லரல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவானாக. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட மனிதன்? யாருப்பா அந்த மனுஷன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னிடத்திலிருந்து அவர் ஹதீஸை கேட்டார், என்னுடைய ஹதீஸை அவர் கேட்டார், கேட்டுவிட்டு அதை அப்படியே மனப்பாடம் செய்து விட்டார். என்ன செஞ்சிட்டாரு? அப்படியே மனப்பாடம் செஞ்சு கிரகிச்சு நான் எப்படி அவருக்கு சொன்னேனோ அப்படியே மக்களுக்கு எத்தி வைக்கிறார். இவருடைய வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. இதை யார் ஹதீஸ் துறையில் ஈடுபட்டு ரசூலுல்லாவுடைய ஹதீஸை கிரகிச்சு உள்வாங்கி கொண்டு ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படியே மக்களுக்கு யார் எத்தி வைக்கிறாரோ அல்லாஹ் அவரை என்ன செய்வானாக? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஹதீஸ் கலையில் யாரெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இந்த ஹதீஸும் முத்தவாத்திர்ன்றாங்க. இது சம்மந்தப்பட்டு நிறைய துருக்களை வருது. இது விளங்குச்சா? ஓ கைருஹா கசீருன், இது போன்று நிறைய முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்கு. அதுக்கு சில உதாரணங்கள் சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்க? ஹவுல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீஸு, மஸ்ஹு அலல் ஹுஃபைன் சம்பந்தப்பட்டு வரக்கூடியது, ரஃபுல் யதைனி ஃபிஸ்ஸலா, அப்புறம் நல்லரல்லாஹு இம்ரான். லாக்கின், பட், என்றாலும் லவ் நலர்னா இலா அததி அஹாதீஸில் ஆஹாதி, ஆஹாதான ஹதீஸுகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது சமத், தூங்கினால் பாடம் புரியாமல் போய்விடும். அப்போ ஆஹாதான ஹதீஸுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது லவஜத்னா, நாம் பெற்றுக்கொள்வோம், அன்னல் அஹாதீஸல் முத்தவாத்திரத்தை கலீலத்துன் ஜித்த, முத்தவாத்திரன் ஹதீஸ் என்னது? மிகவும் குறைவு. ஆஹாத ஒப்பிடும் போது விளங்குச்சா? பின் நிஸ்பத்தி இலைஹா, அந்த அதன் பக்கம் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது முத்தவாத்திரான ஹதீஸ் என்பது குறைவு, மிகவும் குறைவு. எதை விட? ஆஹாதான ஹதீஸை விட. லிம தனாமுன குல்லுன் லா தனம் குன் நஷாத்தன் ஹாதா சபாஹுன் லைஸ மசாவுன். லிம தனாமுன ஹினா சாஜித் எஸ்குத்து ஹாவுனா சமத் எஸ்குத்து ஹினா முஃபீஸ் எஸ்குத்து
அல்லாஹ் நஊது பில்லாஹ். யாஹி பொங்கல் லாபாஸ் வலக்கின் அக்கல்னா கலீலன் கைஃப நனாமு. இன் அக்கல்னா பொங்கல் கசீர் மா நெய் மா சமன். இது அக்கல்னா ஃபித் துக்கான் யகூனு மா பொங்கல் அஸ் 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 சமன் வ வடை வ மர்கா வ சட்னி கசீர். ஹீன இது இதா அக்கல்னா நஹ்னு நذهب இல நௌம். இதா அக்கல்னா பொங்கலனா லா நனாமு. நஹ்னு நாக்குலு மிஸ்ல பொங்கல் லா ஹகீகத்த பொங்கல். யா அகி அகூலு வலா மா குல்து ஐபன் மா குல்து ஐபன் மா குல்து ஹக்கன் மா குல்து. தௌஃபி யகூலு இது அக்கல்னா பொங்கல் வலிதா அனாமு கைஃப. அலுனோ மை யகூனு முத்தஇம் ஃபில் மத்பஹ் ஹுவ அக்கல கசீரன். குல்லு தாலிப் மின துல்லாப் அக்கலு வ தஹபு வ ஹரஜு மினல் மத்அம் பாதமா தஹபு யகூனு ஃபி சட்டி கசீர் பேஷன். அலுனு அக்கலு கசீரன் மஜ் ஜாமியான் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது இதுல்லா அலல் ஜமாவா. முடிஞ்சா அப்போ முத்தவாத்திர ஆஹாதான ஹதீஸ் ஒப்பிடும் போது என்ன மூலா சமது மூலா ஆஹாதான ஹதீஸ் ஒப்பிடும் போது கம்மி உஸ்தாத், மிகவும் கம்மி. கம்மி இல்லை மூலா மிகவும் கம்மி. கலீலத்துன் ஜித்தன். ஓகேவா? சரி, இப்போ எப்படி முத்தவாத்திர ஹதீஸ் நம்ம போய் கிதாபில் கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லை. ஆல்ரெடி லட்சக்கணக்கான ஹதீஸில் எதெல்லாம் முத்தவாத்திரான ஹதீஸோ அதெல்லாம் தனியாக கிதாபை எழுதி வச்சுட்டாங்க இமாம்கள் தேடி. நம்ம புதுசாலாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சால் போதும். இப்போ அதுக்கு உதாரணமாக சில கிதாபுகள் போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே போட்டிருக்கு பாருங்கள். அஷ்ஹருல் முசன்னஃபாத்தி ஃபீஹி, முத்தவாத்திரான ஹதீஸில் மிகவும் பிரபலியமான கிதாபுகள். ஒரு கிதாப் போட்டிருக்கு பாருங்க. அல் அஸ்ஹாருல் முத்தநாசிரத்து ஃபில் அஹ்பாரில் முத்தவாத்திரத்தில் சுயூத்தி வஹுவ முரத்தபன் அலல் அப்வாப். சுயூத்தி இமாம் ஒரு கிதாபை எழுதியிருக்காங்க. என்ன கிதாபு? அல் அஸ்ஹாருல் முத்தநாசிரா ஃபில் அஹ்பாரில் முத்தவாத்திரா. இந்த கிதாபை கூகுள் அவுலியாட்ட போய் நீங்கள் போட்டிங்கன்னா கிடச்சிரும் பிடிஎஃபாக. முத்தவாத்திரா ஃபுல்லாக இந்த கிதாபில் எது மட்டும்தான் இருக்கும்? சுயூத்தி இமாமே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டாங்க. நம்மளாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அதில் போனால் முத்தவாத்திர ஹதீஸ் என்னென்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கிதாப் சுயூத்தி இமாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். கத்துஃபுல் அஸ்ஹார் லி சுயூத்தி. அதே மாதிரி இன்னொரு கிதாப் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். நலுமுல் முத்தநாசிர் மினல் ஹதீஸில் முத்தவாத்திர் லி முஹம்மது இப்னு ஜாஃபர் அல் கத்தானி. புரிஞ்சா? இதெல்லாம் கிதாபை போய் பார்த்தா நமக்கு இப்போ நமக்கு விஷயம் என்ன, முத்தவாத்திரம் என்னன்னு தெரிஞ்சுட்டா, முத்தவாத்திர ஹதீஸுடைய ஹுக்கும் என்னன்னு தெரிஞ்சிருச்சா, முத்தவாத்திர ஹதீஸ் எத்தனை நிபந்தனைகள்னு தெரிஞ்சிருச்சா, முத்தவாத்திர ஹதீஸுடைய வகைகள் அதனுடைய அளவு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? யார் வாசிக்கிறீங்களா? யாரை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். மன் மை யக்ராவ் மை யக்ராவ் மை யஸ்தத்தியோ யக்ரா லைஸ அஹதுன் மின்கும். الخبر المتواتر تعريف لغة اصطلاحا شروط حكم. من يقرأ تعال ليس أحد منكم رجالا إن كنتم رجالا تقدم أمامي تقدم هنا تعال إن جاء خطأ أنا أصححه لا بأس. من يبدأ اقسم قسمين. من يقرأ أولا أنت هو. تعال لا بأس.
கும் பக்கரா اقرأ وأنت قائم يا أخي அல்-ஹபருல் முத்தவாத்திரான ஹதீஸ் தாரீஃபுஹு அதனுடைய தாரீஃப் ஆகிறது லுகத்திலே ஹுவ இஸ்முன் ஃபாயிலுன் அது இஸ்மு ஃபாயிலாகும் முஷ்தகுன் மினத் தவாத்துரி என்ற மஸ்தரிலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்முல் ஃபாயிலாகும். அதாவது ததாபுஇ பின்தொடரக்கூடிய தொடர்படியாக வருவதாகும். தக்கூலு நீ சொல்வாய் தவாத்தரல் மதரு மழை தொடர்படியாக பெய்தது. அதாவது ததாபல் நுசூலுஹு அது இறங்குவது தொடர்படியாக இருந்தது என்பதாகும். இஸ்திலாஹத்திலே புழக்கத்திலே மா ரவாஹு அதனுடைய அறிவிப்பாகிறது. அததுன் கசீருன் அதிகமான எண்ணிக்கையாக இருக்கும். அதிகமான எண்ணிக்கை அதை அறிவித்திருப்பார்கள். துஹீலுல் ஆதத் அந்த வளமை நீங்கி இருக்கும். தவாத்துஅஹும் அலல் கிதுப் பொய்யின் மீது ஒன்றுபடுவார்களே அவர்கள் அந்த மாதிரியான வளமை பொய்யின் மீது அதிகமான நபர்கள் அறிவித்திருப்பது பொய்யின் மீது ஒன்றுபடுவார்கள் என்கிற வளமை நீங்கிய அதிகமானவர்கள் நபர்கள் அறிவித்திருப்பார்கள். ஷுரூத்துஹு அதனுடைய நிபந்தனையாகிறது. ஐ எருவியஹு அதுதுன் கசீருன் அதிகமான எண்ணிக்கை அதை அறிவித்திருக்க வேண்டும். வகது திட்டமாக உஹ்துலிஃப கூறுபவர்களிலே அதிகமாக கூறுவதிலே குறைவாக இருக்கக்கூடும். அதிகம் என்பதனுடைய மிக குறைந்தபட்ச அளவினுடைய விஷயத்திலே பல கவுலின் மீது கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டிருக்கிறது. எப்படி அதிகம் என்பதனுடைய மிக குறைந்தபட்ச அதிகம் எது, மிக குறைந்தபட்ச அளவு அக்கல்லுல் கஸ்ரத்னா என்னது, மிக அதிகத்திலே மிகவும் குறைந்தபட்ச அதிகம் எது என்கிற விஷயத்திலே பல கவுல்களின் மீது கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டிருக்கிறது. அல் முக்தாரோ அன்னஹு அஷரத்துன் நிச்சயமாக அது அஷரத்து அஷ்ஹாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து. அன்னஹு அஷரத்துன் பத்தாக இருக்கும். அஷ்ஹாஸ் அந்த அறிவிப்பாளர்களே ஒரு நிலையிலும் 10 பேர், ஒரு தபக்காவிலும் 10 பேர் இருக்க வேண்டும். தூஜத பெற்றுக்கொள்ளப்பட்டால் ஹாதிஹில் கசீரத்துன் இந்த அதிகம் என்பது பெற்றுக்கொள்ளப்பட்டால் தூஜத பெற்றுக்கொள்ளப்பட்டால் ஹாதிஹில் கசரத்து பெறப்படுவது ஹாதிஹில் கசரத்து இந்த அதிகம் என்பது பெறப்படுவதாகும். ஃபி ஜமீஇ தபக்காத்தி சனதுடைய அனைத்து தபக்காவிலேயும் அதிகம் என்பது பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு தபக்காவிலும் உதாரணம் 10 சஹாபாக்கள் 10 தாபீன்கள் 10 தாபீன்கள் அறிவிச்சிருக்கோம். குறையக்கூடாது. துஹீலுல் ஆதத்து வளமை நீங்கி இருப்பது. தவாத்துஅஹும் அலா கிதுப் பொய்யின் மீது
ஒன்றுபடுவடும் வளமை நீங்கி இருக்க வேண்டும். ஐயக்கூன இருக்க வேண்டும். முஸ்தனது ஹபரு ஹபருஹும் அவர்களுடைய செய்தி ஐயக்கூன முஸ்தனது ஹபரியும் அல் ஹிஸ்ஸ அவர்கள் ஹதீஸை அறிவிப்பதற்காக பயன்படுத்துகிற அந்த வார்த்தை இருப்பது உணர்வுபூர்வமான வார்த்தையாக இருப்பது. கவுலுஹும் அவர்கள் கூறுவதை போன்று சமிஅனா கவுலிஹிம் அவர்கள் கூறுவதை போன்று சமிஅனா நாங்கள் கேட்டோம், அவு ரஐனா நாங்கள் பார்த்தோம், அவு லமஸ்னா நாங்கள் தொட்டோம் என்பதை போன்று. இன்கான முஸ்னது ஹபரிஹிம் அல் அக்ல இன்கான முஸ்னது ஹபரிஹிம் அல் அகல அவர்கள் அந்த ஹதீஸை அந்த வார்த்தை இருந்தால் எப்படி வார்த்தையாக இருந்தால் அக்கல் அவர்களுடைய அறிவான பார்த்து விளங்கக்கூடிய வார்த்தையாக இருந்தால், உதாரணமாக கல் கௌலி சொல்வதை போன்று பி ஹுதூஸில் ஆலம் உலகம் புதிதாக என்ன செய்யப்பட்டது, உண்டானது, புதிதாக படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், சிந்திச்சு பார்த்து தான் அதை விளங்க முடியும். புரிஞ்சா? உடனே விளங்க முடியல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் தொட்டேன், அந்த மாதிரி இருக்கணும். ஃபலா யுஸம்மால் கபரு ஹீனைதின் முத்தவாத்திரன். அப்ப அக்கல் அறிவால விளங்கி தான் நம்ம யோசிச்சு பார்த்தா விளங்க முடியும்னா அது என்னவாகாது, முத்தவாத்திராகாது. ஹுக்குமுஹு அதனுடைய சட்டமாகிறது. தமிழ் அப்படி சொல்லுங்க. அந்த 4 நிபந்தனை. முதல் நிபந்தனை அதிகமான எண்ணிக்கையின் மீது அதை அறிவித்திருக்க வேண்டும். அதிகமானதினுடைய குறைந்தபட்ச அளவு என்பது அதன் மீது அதிகமாக கூற்றுகள் இருக்கிறது, அதிகமான கவுலுகள் இருக்கிறது. அதில் முஹ்தாரான தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னன்னா அன்னஹு அஷரத்துன், அது 10 பேர் அறிவித்திருக்க, குறைந்தபட்சம் 10 பேர் அறிவித்திருக்க வேண்டும். ரெண்டாவது அன் தூஜத ஹாதிஹில் அக்ஸருஃபி, அந்த ஹதீஸை அதிகம், அந்த அதிகத்தின் மீது, அந்த அதிகம் என்பது ஒவ்வொரு தவக்காவிலும் 10 பேருக்கு மேல் அறிவித்திருக்க வேண்டும். அதே போது அந்த அறிவிப்பாளர்கள் பொய்யின் மீது ஒன்றுபடும் வலிமையை விட்டு நீங்கியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த வார்த்தை என்பது உணர்வுபூர்வமான வார்த்தையாக இருக்க வேண்டும். جزاك الله تقبل الله بارك الله في علمك يا سمر. لا تأكل لفرك. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله. ஹுக்குமுஹு அதனுடைய சட்டமாகிறது அல் முத்தவாத்திரோ யுஃபீதுல் இல்ம லரூரிய, அதாவது முத்தவாத்திரான ஹதீஸை அது எப்படி பிரயோஜனம் தரும் என்றால் அது எந்த ஒரு எதிர்ப்பும் அதில் இருக்காது. லரூரியான இல்மை அது பிரயோஜனமாக தரும். அல்ல யக்கீனி, அதாவது யக்கீன் உறுதியாக, நம்மளுடைய உறுதியாக இருக்கணும். உறுதியாக உறுதியான இல்மு அல்லது எல்தரோ மனிதன் நிர்பந்திக்கப்படுவான் இலா தஸ்தீக், அதை உண்மைப்படுத்துவதிலே பிஹி தஸ்தீக்கன் ஜாசிமா, அதை கட்டாயமாக உறுதிப்படுத்துவதிலே அவன் நிர்பந்திக்கப்படுவான். கமன் யுஷாஹிது அம்ரு பி நஃப்சிஹி, அம்ர பி நஃப்சிஹி, ஒருவனுடைய நஃப்ஸை கொண்டு அந்த காரியத்தை சாட்சி நேராக பார்த்த மாதிரி, பார்த்த மாதிரி, பார்த்த ஒன்றை போன்று அவன் அதை உண்மைப்படுத்த வேண்டும். கைஃபெல்லாம் ஒரு விஷயத்தை தானே நேரடியாக கண்ணால பார்த்தா அதை உண்மைப்படுத்துகிற விஷயத்தில் அவன் என்னவாக மாட்டான்,
தடுமாற மாட்டான். உண்மைப்படுத்துகிற விஷயத்துல என்ன செய்ய மாட்டான்? தடுமாறு. தரத்துதாக மாட்டான். ஏத்துக்கலாமா ஏத்துக்கலாம் வேணாமா அப்படின்னு இருக்க மாட்டான். ஏன்னா கண்ணால பார்த்துருக்கான். அந்த மாதிரி எப்படி கண்ணால ஒரு விஷயத்தை பார்த்தா அதை உண்மைப்படுத்துகிற விஷயத்துல அவனுக்கு என்ன செய்யாது? தடுமாற்றம் வராதோ அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரும் தெரிஞ்சுச்சுன்னா அவனுக்கு அது உண்மைப்படுத்துவதின் பக்கம் அவனை நிர்பந்திக்கும். கண்டிப்பா அதை அவன் என்ன செய்யணும்? அதை ஹதீஸ் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கைஃபலா தரத்தது ஃபி தஸ்தீகிஹி, அதை உண்மைப்படுத்துவதிலே எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாதது எப்படியோ அப்படி. ஃபகதாலிக்க, எனவே அவ்வாறே அல் ஹபருல் முத்தவாத்திர், எனவே அதுவே ஹபருல் முத்தவாத்திர் ஆகும். தாலிக்க கான முத்தவாத்திரு குல்லுஹு மக்பூலா, அதாவது அனைத்து முத்தவாத்திரான ஹதீஸும் ஏற்றுக்கொள்ளப்படுவது. ஒலா ஹாஜத்துன் இலா பஹஸ், அதை நம்ம ஆய்வு செய்வதற்கு எந்த ஒரு நோக்கமும் தேவையில்லை. ஆனால் அஹ்வாலு ரிவாயத்திஹி, அது யார் அறிவிச்சா? ரிவாத்திஹி, அஹ்வாலு ருவாத்திஹி, அதை அறிவித்தவங்களுடைய அந்த ஹால், அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, அவங்க போய் சொல்கிறவங்களா, இந்த மாதிரிலாம் பார்க்க வேணாம், ஆய்வு செய்ய வேணாம் அப்படின்னு ஏற்று. அக்ஸாமுஹு, அதனுடைய சட்டம், அதோடைய வகைகள். என்கிசிமுல் ஹபருல் முத்தவாத்திரு இலா கிஸ்மெயின், ஹபருல் முத்தவாத்திரான ஹதீஸ்கள் இரண்டு வகையாக பிரிகிறது. ஹுமா, அது இரண்டு ஆகிறது. லஃப்லி வல் மானவி, ஒன்று லஃப்லி மேலும் இன்னொன்று மானவி. அல் முத்தவாத்திருல் லஃப்லி, லஃப்லி ரீதியாக வார்த்தை ரீதியாக முத்தவாத்திராக இருப்பது. ஹுவமா தவாத்திரு லஃப்லுஹு, தவாத்தர லஃப்லுஹு வ மானாஹு, அது முத்தவாத்திரு லஃப்லி என்றால் அதோடைய லஃப்லும் ஒரே மாதிரி இருக்கும், முத்தவாத்திராக இருக்கும். அதோடைய மானாவும் முத்தவாத்திராகவும் இருக்கும். மிஸ்ல ஹதீஸ், இந்த வருகின்ற ஹதீஸை போல. மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல் யதபவ்வஉ மக்அதஹு மினன் நார், இந்த யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சாட்டுகிறாரோ அவர் அவருடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். கதப, அவர் அவருடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். ரவாஹு, அதை அறிவித்திருக்கிறார்கள். பிலஅத்து வ சபா, தோராயமாக 70க்கும் மேற்பட்ட சஹாபிகள் அதை அறிவித்திருக்கிறார்கள். அல் முத்தவாத்திருல் மானவி, அப்ப இந்த 70ங்கிறது எல்லா தபக்காலும் என்ன ஆயிடுச்சு? சஹாபாக்கள் தபக்காலும் 70 பேர் வந்ததுனால எல்லா தபக்காலும் என்ன இருந்துச்சு? இது அதிகம் கண்டினியூவா ஏற்படும். அல் முத்தவாத்திருல் மானவி, அர்த்தம் ரீதியாக முத்தவாத்திராக இருப்பது. ஹுவமா தவாத்தர மானாஹு தூன லஃப்லிஹி, அதாவது அதோடைய மானா வந்து முத்தவாத்திராக இருக்கும், ஆனால் அதோட லஃப்லு வந்து முத்தவாத்திராக இருக்காது. மிஸ்ல ஒன்றை போல அஹாதிசுல் ரஃபா அல் எதைனி ஃபில் துவா, துவாவிலே இரண்டு கைகளையும் ஏந்துவதை பற்றி வருகிற ஹதீஸ்கள். ஃபகது, எனவே ஃபகது வரது அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு வருகிறது. நஹு மியாத்தி ஹதீஸின், 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ் வருகிறது. குல்லு ஹதீஸின், அனைத்து ஹதீஸ்களும் மின்ஹா, அதிலே இருக்கும் அனைத்து ஹதீஸ்களும் ஃபிஹி அன்னஹு ரஃபா எதைஹி ஃபி துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே இரண்டு கைகளையும் உயர்த்தினார்கள் என்பது பற்றியே வருகிறது. லாக்கின்னஹா, ஆனால் ஃபி கலாயா, அதோடைய வாசகத்திலே அந்த லஃப்லிலே முக்தலிஃபத்துன், அந்த பல்வேறுபட்ட லஃப்லுகள் வருகிறது. ஃபகுல்லு குல்லியத் கலியத்தின் மின்ஹா லம் தத்தவாத்தர், அதில் வரும் அனைத்து ஹதீஸ்களும் அந்த கலாயாவில் அந்த லஃப்லில் வந்து முத்தவாத்திராக இல்லை. ஒரு கதுரு முஷ்தரிக்குன் பைனஹா, கதிர் இந்த 100 ஹதீஸ்களுக்கு மத்தியிலே ஒன்றுபட்ட கருத்து என்னவென்றால், முஷ்தரக்னா ஒன்றுபட்டதுன்னு அர்த்தம், கதிர்னா அளவு. இந்த 100 ஹதீஸ்லையும் ஒன்றுபட்ட
அந்த கருத்து அளவு என்னன்னா என்னது وهو رفع عند وهو رفع عند துவா, துவாவின் போது கையை உயர்த்துவதாகும். தவாத்தர பியாத்திபாரில் மஜ்மூ தர்க்கு, அதோடைய அந்த வழி அந்த ஹதீஸ் வருகிற மொத்தம்னு அர்த்தம், டோட்டல் அர்த்தம், மொத்த வழிகளை கவனிப்பதை கொண்டு அது முத்தவாத்திராக இருக்கிறது. உஜூதுஹு, அது எவ்வளோ இருக்கின்றது. யூஜது அததுன் லாபியாச பிஹி மினல் அஹாதீஸில் முத்தவாத்திரத்தி, முத்தவாத்திரான ஹதீஸ்கள் வந்து அதை அந்த எண்ணிக்கையில் வந்து அதுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை பெறப்படுகிறது. முத்தவாத்திர ஹதீஸ் உதாரணமாக சில ஹதீஸ் என்ன சொல்றாங்க, மின்ஹா ஹதீஸுல் ஹவுல், ஹவுலுல் கௌதர் பற்றி வருகிற ஹதீஸ், ஹதீஸுல் மசஹு அலல் ஹுஃபைன், இரண்டு ஹுஃபுகள் மீது மசஹ செய்வதை பற்றி வருகிற ஹதீஸ். ஹதீஸு ரஃபால் எதைனி ஃபித் சலாத், தொழுகையின் போது இரண்டு கைகளையும் உயர்த்துவதை பற்றி வருகிற ஹதீஸ். ஹதீஸு நல்லரல்லாஹு இம்ரான், ஒரு மனிதரை அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வான் என்று வருகிற ஹதீஸ். கைரஹா கசீருன், அதை தவிர இன்னும் அதிகமான ஹதீஸ்கள் இருக்கிறது. லாக்கின்ன, ஆனால் லவ் நல்லர்னா, நாம் அதை பார்த்தோம் என்றால், இல்லா அததின், அதோடைய அததுகளை பார்த்தோம் என்றால், அஹாதீசல் ஆஹாதி ல வஜத்னா அன் அஹாதீசல் முத்தவாத்திரன் கலீலத்துன் ஜித்தன். நாம் இந்த ஹதீஸ்கள் மொத்தத்தையும் பார்த்தோம்னா, இந்த ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அதில் நமக்கு முத்தவாத்திரான ஹதீஸ்கள் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கிறது. வேல் நிஸ்மத்து லஹா, அதோட ஒப்பிடும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. அஷருல் முசன்னிஃபாத் ஃபீஹ் இஜ்தஹத்த பாரக்கல்லாஹ் ஜஅலக்கல்லாஹு ஆலிமன் கபீரன் ஃபில் கோயம்புத்தூர். ஓகே, முடிஞ்சா இப்போ முத்தவாத்திர என்ன செய்யுமா, முத்தவாத்திர என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு.